காங்கிரஸுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. காங்கிரஸ் வந்து தேர்தலுக்கு முன்னாடியே முடிவு எடுத்துட்டாங்க. விசிகா கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ இந்த ஃபேக்ஷனுடைய ஆதரவு அப்படின்றத நாங்க கேட்கலன்னு விஜய் சொல்லுவாரு. ஆனா வாக்கெடுப்பு நடக்கும்போது நாங்களும் ஓட்டு போடுறோம்னு இந்த குரூப் ஓட்டு போடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய மாரல் டிலமாவா இருக்கும். அப்படி டைலமா வரும்போது இந்த கூட்டணியில் தொடர வேண்டும் அல்லது திமுக கூட்டணியிலேயே தொடரலாம் என்ற முடிவை எடுப்பதற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தயக்கம் இருக்காது. ஆனா விசிகாவோ காங்கிரஸோ திரும்பி பார்த்து அதே பாதையில் போவதா அப்படின்றத முடிவெடுக்கு. ஏன்னா விசிகாவினர் மத்தியில் ஆல்ரெடி ஒரு ஃபெட்டிக்கை பார்க்க முடியுது. என்ன ஃபெட்டிக்னா, ரொம்ப வருஷமா ஒரே கூட்டணியில் இருக்கிறோம், ரொம்ப வருஷமா இதே கூட்டணியில் இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன மாறிடுச்சு, இப்படியேவா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஃபெட்டிக் இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த ஃபெட்டிக்கின் காரணமாக அவர்கள் திரும்பவும் இதே கூட்டணிக்கு வருவார்களா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. அதனால விசிகா காங்கிரஸ் அந்த தாவேகாவினுடைய அதிகாரத்தில் தொடருவார்கள். திருமாவர்களுக்கு இன்னொரு பங்கு இருப்பதாக அவர் சொல்லுவார். என்னன்னா, இந்த ஜனநாயகத்தை காக்க பாஜக அதிமுக தாவேகாவை டேக் ஓவர் பண்ணிக்கிடாம காக்க நடுவில் ஒரு பேரியரா தான் ஆக்ட் பண்ணுவேன், தான் இயங்குவேன் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்து திருமா தொடருவார் அப்படின்னு தான் நான் நம்புறேன்.